ஹாய், இன்னைக்கு நம்ம 2018 வந்த டோர் லாக் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் இவங்க பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம் இதெல்லாம் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க இருக்காங்க. ஆனால் இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி, இவங்க வீட்டில் யாரோ இருக்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் குறையாமல் இது நாளுக்கு நாள் நல்லவே கூடுது. அது மட்டும் இல்லை, இவங்களை சுற்றி மர்மமான விஷயங்கள் நிறைய அந்த இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணுற அந்த மர்ம நபர் இவர் யார், இதுக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க சைடில் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிறப்ப இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சஸ்பென்ஸாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெறித்தனமான ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்ச கத்தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியும் நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ அவங்க இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்க அப்பார்ட்மெண்ட்க்கு வராங்க. நல்ல லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு பணியும் செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் இங்கிட்டு பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க முகத்தில் வீட்டுக்கு என்ட்ரு ஆகுமுனுக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்குது. இவங்க இருக்க அந்த வீடு இதெல்லாம் பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் போட்டிருக்கும். முன்னுக்கு பின் நம்பர் இதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே அந்த இடத்துல லைட்டில் இவங்க ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் அதை எடுத்து அடிச்சுட்டு உள்ளே இவங்க சுவிட்சை போடுறாங்க. அந்த இடத்துல இந்த கரண்ட் தான் இல்லை போல். அந்த டீம் வீட்டில் யாரோ இருக்குமே இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ் லைட் அவங்க டீம் அடிச்சு பார்த்தா அவன் ஒரு கபட்டூலுக்கு ஏதோ ஒரு சத்தம் இருக்குது. இவங்க அந்த கபட்டூலுக்கு பார்த்தா இப்படி பின்னாடி ஒரு மர்ம நபர் இவங்க பக்கத்தில் வரான். இவங்களும் நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்தார. இவன் வாயை பிடிச்சி ஒரே அமுக்கான். இங்கிட்ட கட் பண்ணி வெளியே கட்டுறான். அந்த டோரில் இந்த பொண்ணோட தலையை பிடிச்சி டம்முன்னு அடிக்கிறான் போல். இவங்க பயங்கரமாக கத்த இப்படியே இந்த படத்தோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கிட்ட கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின். இவங்க அவங்க பக்கத்துலேயே ஒருத்தர் படுத்திருக்காரு. இது நம்ம ஹீரோயின்ட்டு பாய் ஃப்ரெண்ட் போல். இவர் காலையிலே அலாம் வச்சிருக்காரு, எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாஷ்ரூம்லாம் போய்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இவர் சாப்பிட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க எந்திரிக்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இவங்க ஒரு பேங்க்கில் அக்கௌண்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே வெளியே அந்த இடத்துல இவங்க டோருக்கு அந்த லொக்கன் இருக்கும். அதில் அந்த பின் அதில் யாரோ இதுக்கு முழுக்க ஏதோ நம்பர் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. இவங்க டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நம்பர் அதை மாற்றிட்டு இவங்க அங்கேருந்து வராங்க யோசிச்சுக்கிட்டு இதில் யார் கை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஒர்க் பண்ணுற பேங்க் அந்த இடத்துல இந்த மேனேஜர் அவர் காலையில் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்து இன்றைக்கி வேலை சூப்பராக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்களும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இவங்களை எல்லோரும் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இவங்களும் பெருசாக அதை கண்டுக்கிறதில்ல. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரெயினில் வரும்போது சொல்கிறாங்க, நீ ஒர்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணுற, இருந்தாலும் நீ ஏன் உண்மையிலே இருக்க, கொஞ்சம் சிரித்து எல்லாத்தோடையும் பேசலாம் தானே, உனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் போனஸ் இதெல்லாம் மற்றாக்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடறான் அப்படின்னு சொல்ல இவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்க வரல அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்னு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் இப்போ இருக்க ஃப்ளாட் அதில் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆனால் என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, என்னோடய வீட்டுக்கெல்லாம் யாரோ இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சாதாரணப்பா, எனக்கு கூட அப்படி தான் இருக்கும், நம்ம தனியாக இருக்குது, நான் அதனால தான், நீ ஒன்றும் குழப்பிக்காத வீட்டுக்கு போகணும்னு சொல்ல இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான். அந்த இடத்துல நைட் ஷிஃப்ட் பார்க்குற ஒரு செக்யூரிட்டி இவர் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவங்களும் அதை வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அவங்க வீட்டு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு நோட் ஒட்டிட்டு போயிருக்கான். இவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு நீ நம்பர் இதை மாற்றிட்ட போல், அதனால என்னால் உள்ளே போகலை, அதுதான் பண்ணியை செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் வேறப்போ டோர் எதுவும் திறந்து அதில் அந்த நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல ஏதாச்சும் தப்பான நம்பர் அந்த மாதிரி போட்டுருந்துச்சா, இந்தமாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு யாரும் அந்த இடத்துல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் டயர்டாக இருப்பேன், நீ தூங்குனீன்னா சரியாயிருன்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு சாப்பிட்டு தூங்க சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு இவங்க தூங்கலான்னு வர அந்த டைம் வெளியே யாரோ டோரை தட்டுறான். இவங்க நல்லாவே பயந்துறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, டோரை யாரோ பிடிச்சி இப்படி அந்த லொக்கை கழட்டிட்டு வர மாதிரி பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சைலண்ட். இவங்க லைட்டை போட்டு மெல்ல இவங்க வெளியே கதை திறந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை. ஆனால் வாசலில் இப்படி சின்னதாக ஒரு சிகரெட் துண்டு ஒன்று இருக்கு. இவங்க உடனே அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. இங்கிட்ட போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு உங்கள் வீட்டை உடச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணானே அப்படின்னு. இவங்க ஆமான்னு சொல்கிறான். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பொருள் காணாமல் போயிருக்கா அப்படின்னு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன்ட்டு முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், யாராச்சும் தெரியாமல் குடிச்சிட்டு உங்கள் டோரை தட்டிடுவான், இதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க, இதெல்லாம் போய்ட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு இப்படி இன்சல்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கண்டுக்காம போயிடறான். இங்கிட்ட நம்ம ஹீரோ என்ன நம்ம சொல்கிறோம் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்களும் படித்து தூங்கிற கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்படி பாத்ரூமுக்கு ஒரு ஆள் வரான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து இவங்க தலைமுடி அப்படி கோரையோட இவன் யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க எந்திரிக்கிறான். அந்த இடத்துல அவனை காணா. இவங்க வேலைக்கு ரெடி ஆகணும்னு சொல்லியிருந்தா இப்படி தலையெல்லாம் ஒரு செகண்ட் இப்படி சுற்றிட்டு நிற்கிது, என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரெடியாகி பண்ணி
இவன் வந்து மார்னிங் ஷிஃப்ட் செக்யூரிட்டி. இவங்கிட்ட வந்து நேற்று யாரும் என் டோர் வந்து உடச்சிட்டு உள்ள வரவங்க பார்த்தாங்க, அந்த ஃப்ளோரில் இருக்க சிசிடிவி இதெல்லாம் வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம பேசாமல் வேற ஒரு ஃப்ளாட்டை பார்த்து போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ரோக்கர் மூலமாக வந்து இன்னொரு வீடை பார்க்குறாங்க. ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்க நடந்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு நீ தனியாகவே இருக்கிறதுனே அதனால தான் உனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. அங்கே பாரு நம்ம மேனேஜர் இவரை வந்து செட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிரும். அது மட்டும் இல்லை, நீ கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் சிரித்து பேசு, நீ இப்படி உண்மையிலே இருக்காது அப்படிங்கிற சொல்ல இவங்க சொல்கிறது சரி தானே, நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், கொஞ்சம் மாறலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அன்றைக்கி வர கஸ்டமர் இவங்க நல்லா சிரித்து பேசி டீல் பண்ணுறான். அதில் ஒருத்தர்கிட்ட எனக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு இவர் ஒரு அழகான பொண்ணு கேட்குறா அப்படின்னு இவர் சரின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாரு. இங்கிட்ட இவங்க சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் வந்து இவங்க பக்கத்தில் இவன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு முகம் இவங்க வந்து மாறிடுது. இவங்க வந்து மெல்ல சைனை வாங்கிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க இவன் டக்குன்னு கேட்குறான் காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏலான்னு சொல்ல இவன் பிடிச்ச அசிங்கமாக திட்டுறான். என்ன முதல்ல நீ தான் வந்து முன்னுட்டு வேலை ஆகும்னு சொல்லிட்டு நீ வந்து சிரித்து பேசினா, அதுக்கப்புறம் என்னோட பேங்க்கில் காசு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை அவாய்ட் பண்ணுறியா, ஒழுங்கு மாதிரி தான் என் கூட காஃபி குடிக்கவா இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னுமே அந்த இடத்துல அசிங்கமாக திட்டுறான். அந்த இடத்துக்கு மேனேஜர் இவர் வந்து பேசலாம் வந்தா என்ன இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னுமே இவனையும் சேர்த்து வச்சு பேசி அசிங்கமாக பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன செக்யூரிட்டி இவங்களை கூப்பிட்டு இவனை தரத்தானு வெளியே எடுத்துகிட்டு போக சொல்லிடுறான். நம்ம மேனேஜர் சொல்கிறாரு இதில் உங்கள் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தா. ஆனால் நம்ம ஹீரோயின் இது உங்களுக்கு சின்னதாக ஒரு அவமானமாக போயிடுது. இவங்க அங்கேருந்து கிளம்பி இவங்க லிஃப்ட்டில் இவங்க ஃப்ளாட்டுக்கு போகும்போது இப்படி உள்ள டக்குன்னு ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல வரான். இவங்க நல்லா பயந்துடுறாங்க. இவங்களுக்கு இப்போ யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது இந்த ஃப்ளாட்டில். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நல்லா படுத்து தூங்கிறான். அப்போ ஒரு பயங்கரமான பிஜிஎம் போடுறான் பாருங்க. இப்படி கட்டில் கடியிலேருந்து ஒரு மர்ம நபர் இவன் வந்து வீட்டில் போகிறான். இவனை நான் நினச்சிக்கிந்தேன் நம்ம ஹீரோன்ட்டு பாய் ஃப்ரெண்ட் தானே. ஆனால் இவன் பாய் ஃப்ரெண்டில் இவன் வந்து ஏதோ ஒரு சைக்கோ போல் இவங்க வீட்டில் வந்து உங்களுக்கே தெரியாமல் மறைஞ்சிருக்கான் போல். வெளியே வந்து முதல்ல தான் என்ன செய்யறேன்னா இவங்களுக்கு வந்து இந்த குளோரோஃபார்ம் இதை கொடுத்து மயக்காடை வைக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரஷ் பண்ணுறான், நல்லா குளிக்கிறான். குளிச்சுட்டு இவன்ட்டு முடி அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் இவங்க பக்கத்துலேருந்து படுக்க முழுக்க இவன்ட்டு வச்சில் வந்து இந்த இடம் இதை வந்து செட் பண்ணிவிட்டு இவங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு இவன் வந்து தூங்க. இந்த சீனை பார்க்கும்போது பகீர்னு இருக்கும். இப்போ தெரியுதா நம்ம ஹீரோயின் இவங்க ஏன் காலையில் எழுந்திரிச்சோன்னு டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் இவர் வந்து கூப்பிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ட்ரை பண்ணுவோம், அப்போ தானே உங்களுக்கான சேலரி இதெல்லாம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஒர்க் கொஞ்சம் கூட இருக்குது. இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா காசு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்களோட காசு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து தலையில் கை வச்சுக்கிறாங்க. இவங்களை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் அவங்க வந்து இப்படி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பஸ் பிடிக்கலான்னு இருந்தால் அதுவும் வந்து போயிடுது. அந்த டைம் வந்து இந்த பேங்க்கில் வந்து ஒருத்தன் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணால் அவன் வந்து அந்த இடத்துல கையை பிடிச்சி இன்றைக்கி என் கூட நீ காஃபி குடிக்க வர இல்லைனா அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிரச்சனை பண்ண இவங்க சொல்கிறாங்க கையோட போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதிர்ச்சியா அந்த பொண்ணு கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்க வர நீட்டு வந்து ஹீரோயின் வேணும்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் இன்னொருத்தரம் அந்த பொண்ணு வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுறது நான் பார்த்தேன், உன்னை வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க இவன் வந்து நக்கலை வந்து பேசுகிறான். இவன் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட், இவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்மளுக்குலாம் வேணும்னு சொல்கிறான். அவன் கிடக்கிறான் பைத்தியம் நீமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து வீட்டில் விட்டுட்டு இவர் அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இவங்களும் வந்து இவங்க வந்து கதவை திறக்கிறான். என்னென்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து இந்த கரண்ட் அதில் இவங்க வந்து ஃப்ளாஷ் லைட் அப்படியே வந்து அந்த வீடு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இங்கிட்டு வந்தால் பின்னாடி வந்து இப்படி டோரை யாரோ வந்து தட்டுறான். நல்லா வந்து பயந்துடான். வந்து பார்த்தா அந்த மேனேஜர் இவர் தான். இவர் சொல்கிறார் காரில் வந்து உங்களோட பர்ஸ் வந்து விட்டுட்டீங்க, அதை கொடுக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இவங்களும் வந்து தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கிக்கிறான். என்ன லைட்டே போடாமல் இருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கரண்ட்டில் போல அப்படின்னு நான் அதை கொஞ்சம் செக் பண்ணலாமா அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். இவர் வந்து அவன் லைட்டை போடுறாரு, கரண்ட் வந்து வந்துடுது. இவர் கேட்குற அந்த வீட்டில் நிறைய பசங்களோட திங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் தனியாக இல்லையா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோயின் இவங்களும் பார்க்குறாங்க நிறைய பசங்களோட ஐட்டம்ஸாக இருக்குது. இவங்க இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வந்து பார்க்குறான். அந்த இடத்துல வந்து நிறைய பசங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் இதெல்லாம் இருக்குது. இவங்க அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து ஒரு போக சொல்கிறான். இவர் உள்ளே போனணும். நம்ம ஹீரோயின் உங்களுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே பாருங்கள் இது தான் என்னோட அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஆனால் இது தான் என்னோட வீடு 601 சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படின்னு இவர் அந்த இடத்துல கொஞ்சம் திருத்துன்னு முடிக்கிறாரு. கொஞ்சம் இருங்க அவங்களுக்கு காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஓடி வந்துடுறான். இவர் வெளியே வந்து பார்க்குறாரு, கதவை திறந்து தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு போலீஸ்காரங்களும் வந்துடுறான். என்னாமல் அவனுக்கு இதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு இவங்க நடந்தெல்லாம் சொல்கிறான். சரி கதவை நீயா மூடணும் அப்படின்னு இவங்க இல்லைன்னு சொல்கிறான். சரி தரேன் அப்படின்னு இவங்க பயந்துக்கிட்டு நிற்க இவர் வந்து பின் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இவர் திறந்தா இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா அந்த மேனேஜர் அவர் வந்து இப்படி இறந்து போயிட்டு கிடக்குறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோன் இதை பார்த்து கத்த அதுக்கப்புறம் என்ன கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு உட்கார வச்சிருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமாக இருக்கிறான். இந்த போலீஸ்கார் வந்து ஒரு மிரட்டி கேள்வி கேட்குறாரு, நீயா கொலை பண்ண அப்படின்னு இவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ கொலை பண்ணிவிட்டு இப்படி அவன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுறியா அப்படின்ற மாதிரிலாம் இவருன்னு சொல்லிட்டு
நாங்கள் வந்து அந்த மேனேஜர் இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், அவர்கிட்ட பிளட்டில் வந்து இந்த குளோரோஃபார்ம் இது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, உனக்கு வீட்டில் எதுவும் குளோரோஃபார்ம் இதை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்தோம், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வர இவருக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், இன்ஸ்பெக்டர். அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணு. ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு 2-3 தடவை அவங்க வீட்டில் யாரோ இருக்க மைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன சொன்னா, இந்த வீட்டில் 3ஆவதாக ஒரு ஆள் இருந்ததுக்கான ட்ரேசஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த பொண்ணு வந்து இப்போ ரிலீஸ் பண்ண அப்படின்னு இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோன்னு வந்து வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் வந்து உங்கள் ஒர்க்குக்கு வந்தால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பார்க்குறான். இவ தான் அந்த மேனேஜரை கொண்டுட்டான்ற மாதிரி. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோனுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி தாம்மா இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது சரியாக வராது, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, அதனால நீ வேறு வேலை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. இவங்க அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துடுறான். நேராக அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃப்ளாட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தேனே அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு இவரும் அதெல்லாம் எடுத்து போட்டு ப்ளே பண்ணுறாரு. என்ன இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு ஆமாம், உங்கள் 6th ஃப்ளோரில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை இப்போ கொஞ்சமாக தான் பார்த்தேன், அது வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, அதை கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோன் கொஞ்சம் பயந்து பெற்றிருக்கிறத பார்த்துட்டு சரி உங்கள் வீட்டில் வந்து நானும் ஒருத்தர் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்கிறான். இவர் வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணுறாரு. எல்லா இடத்தையும் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பயப்படாதீங்க, எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நீங்கள் பணியை என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே வந்து போக இங்கிட்ட ஹீரோ என்ன செய்யறேன்னா கொலை நடந்த வீடு இது வரைக்கும் க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் கடியிலேருந்து ஏதோ ஒரு கார்டு ஒன்று எடுக்கிறான். இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணி தான் இங்கே இருக்க வீட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகலாம். இது இவங்க வீட்டில் அப்படின்னா நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கான அவன்ட்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃப்ளாட்லேயும் வந்து இவங்க அந்த கார்டை வச்சு செக் பண்ணுறான். எந்த ஒரு டோர்னு திறக்கிற மாதிரி இல்லை. கடைசியாக 701 அப்படின்ற ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து அந்த கார்டை வச்சா இந்த வீடு வந்து திறந்தது. இவங்க உள்ள வந்து பார்த்தா நிறைய பொண்ணுங்க யூஸ் பண்ணுற இந்த திங்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ இருக்குது. உள்ளே யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க, யாரும் இல்லை. ஒரு டேபிளில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில பில் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. இவன்ட்டு ஃப்ளாட்டை திறக்கிற அந்த கார்டு அது ஏன் என்னோட வீட்டில் இருக்கணும், நான் வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தேன் யாருமே அந்த இடத்துல இல்லை, இந்த கிரெடிட் கார்டு பில் இது மட்டும் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சரி இதில் இருக்க நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு இவங்களும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவன் வந்து எடுக்க மாட்டேங்கிறான். எங்கிட்ட ஃப்ரெண்டுக்காரவங்க இவங்க வந்து அசிங்கமாக திட்டுறாங்க, நீ யார் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உனக்கு கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க வந்து மிரட்டுறான். இங்கிட்ட அவன் என்னென்னலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க. நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கான். ஆனால் சாட்டர்டே மட்டும் ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த ஊரில் இருக்குது. அதில் சரியாக 1:30 மணிக்கு இவன் $3.30 ஒரு பொருளை இவன் ரெகுலராக வந்து வாங்கியிருக்கான். இங்கிட்ட திரும்பி பார்க்குறான். இன்றைக்கி தான் சாட்டர்டே, இன்னும் 1:30 மணி ஆகிறது கொஞ்சம் டைம் இருக்குது. இவன் அந்த இடத்துக்கு வருவான். அவனை கையும் கழுமா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஹீரோயின் இவங்க எந்திரிக்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதை நம்ம போலீஸ்கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு இப்போதைக்கு போலீஸ் இவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து $3.20 ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்க பொருட்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு இவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அப்படியே சாப்பிட்டு விட்டும்போது இங்கிட்ட வந்து ஃப்ரெண்டுக்காரங்க போட்டாங்க அந்த மெசேஜ். அதுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இவங்கள்ட்ட பேரையும் போட்டோம், ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்னோட பேர் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து இவங்க வந்து பார்க்க அந்த டைம் வந்து $3.20 ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போகிறான். இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு இவ தான் அவள் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவள் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டு வரா. ஒரு ஜங்ஷனில் வந்து அவளை வந்து மிஸ் பண்ணிடுறான். இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன், அவளை பார்த்தா நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் 2 பக்கம் தேடி வந்துட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் வரான். வந்து பார்த்தா அந்த $3.20 வந்து ஒரு கெட் ஃபுட் இதை தான் வாங்கலாம். அது அந்த வீட்டில் நிறைய இருக்குது. இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போ. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இவங்க முன்னாடி தான் அந்த பொண்ணு இருக்கா, அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறான். இவங்க வீட்டில் இருக்க அந்த லொக் மைக்கே இருக்குது. இவங்க நிறைய பின்லாம் போட்டு பார்க்குறாங்க, எல்லாமே வந்து ராங்னு சொல்லி வருது. கடைசியாக வந்து இவங்க வீட்டு நம்பர் அதை வந்து போட்டு பார்க்குறாங்க. இது வந்து திறந்தது. உங்களுக்கு சிம்ம ஷாக்கு. உள்ளே வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாரும் இருக்கமே இல்லை. ஒரு ரூம் கதை மட்டும் இப்படி திறந்ததா இப்படி உள்ள ஒரு பொண்ணு படத்தோட ஓப்பனிங் சீனில் காமிச்சான். அந்த பொண்ணு தான் இவ கை காலம் கட்டப்பட்டு அந்த இடத்துல வாங்கி போயிட்டுருக்கா. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறான். இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து கட்டி போட்டிருக்கான், எந்த இடம் தெரியல, என் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கிட்ட வெளியே யாரோ ஆரம்பிச்சு சத்தம் கேட்குது. இவங்க வந்து பார்க்குறாங்க, அந்த சைக்கோ இவன் தான் போல. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓட அந்த வீட்டுக்கு இங்கிட்ட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த பின்னுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போன பொண்ணு அவளை வந்து பிடிச்சி நீ தானே என் ஃப்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நீ யார் முதல்ல, நீ யாருன்னே தெரியல, உனக்கு ஃபோனை கொடு பாப்பா அப்படின்னு இவ வேறு யாருக்கோ தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. இவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் இல்லை. இங்கிட்ட வந்து அந்த சைக்கோ இவன் வந்து உள்ளே வந்துட்டா. நம்ம ஹீரோயின் இவங்க வந்து கட்டில் கடையில் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அந்த டைம் அவன் ஃபோன் இது வந்து கீழே வந்துடுற நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து வந்துருக்கு. இவன் குனிஞ்சு எடுப்பான்னு பார்த்தா ஆனால் இவன் குனியெல்லாம் இப்படி கையை போட்டு மட்டும் அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இவன் நிறைய குளோரோஃபார்ம் இதெல்லாம் எடுக்கிறான். இதெல்லாம் கொடுத்து தான் இந்த பொண்ணை வந்து மயக்காடைய வச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் கிச்சன் உங்களுக்கு எதை எடுக்க போக இங்கிட்ட நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு இங்கிட்ட வருவான் பாருங்க. அவன் இப்படி வருவான் ஜஸ்ட் மிஸ்ஸு. இவங்க போய்ட்டு பிங்க் அதோட போய்ட்டு இப்படி ஒழிஞ்சிக்கிறான். இங்கிட்ட தான் இவன் வச்சுட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு 2 காலையும் வந்து வெட்டி வச்சிருக்கான். இதை பார்த்து மிரண்டுறான். இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெல்ல அப்படியே நகர்ந்து இங்கிட்டு வரான். இவன் என்ன செய்யறான்னா அந்த பொண்ணு வந்து இப்படி தரன்னு எடுத்து
அவங்கள்ட்ட கையை அப்படி ஒரு ரம்பமே வச்சு அதை வந்து அறுக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக்காக பின்னாடி ஏதோ ஒரு பொருள் வந்து தட்டுப்பட்டுருது. இவன் வந்து உஷாராயிரான். இங்கிட்ட எந்திரிச்சு வந்து பார்க்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு பூனை தான். அந்த பூனையை எடுத்துட்டு இவன் இங்கிட்ட போக இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம மாட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம இவங்க வந்து எந்திரிச்சு ஓடி வர இவன் வந்து கண்டுறான். பின்னாடியே வந்து துரத்திட்டு வரான். இந்த ஏரியா அவனுக்கு அத்துப்படி போல. எந்த பக்கம் போனாலும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஒரு பில்டிங்களுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறான். இவன் அந்த இடத்த க்ராஸ் பண்ணி விடுறான். இவன் போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தா அந்த கேட்டை திறந்துக்கிட்டு இப்படி முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்து மிரண்டுறான். அந்த டைம் இங்கே பாடுறா சைக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இவங்க வந்து ஒரு வண்டியை வச்சு ஒரே அடி அவன் அந்த பக்கம் போயிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏறி இவன் செம்மடி அடிக்கிறான். இவங்களே அடித்து அந்த பக்கம் வந்து கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளுறக்கா வர அந்த டைம் போலீஸ்காரன் இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் இவங்க வந்து கத்துறான். இதனால இந்த சைக்கோ இவன் இங்கேருந்து ஓடிறான். இங்கிட்ட அந்த டிரெக்டிவ் அவர் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன நீ போகிற இடத்துலலாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீ தான் அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு கொஞ்சம் செம்மையாக கடுப்பாயிறான். இப்படி எங்களை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தான், அவனை பிடிக்காம இப்படி எங்களை வந்து சந்தேகப்படுங்க அப்படின்னு என்ன பண்ணுறது, ஒரு க்ளூவும் அந்த இடத்துல கிடைக்கல. அவன்கிட்ட முகத்தை வேற நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்க, மாஸ்க் போட்டுருந்தது வேறு ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறான். அவன் கையில் வந்து ஒரு பழைய வச்சுன்னு கட்டியிருந்தான் அப்படின்னு அந்த வச்சை பார்த்தா எங்கேயாச்சும் அடையாளம் கட்டிடலான்னு இவங்களும் வந்து ஆமான்னு சொல்கிறான். அந்த டைம் இங்கிட்ட வந்து ஒரு போலீஸ்கார் வந்து கூப்பிடுறாரு. இந்த பில்டிங் மொட்டை மாடிக்கு வந்தால் அந்த சைக்கோ அந்த பொண்ணோட கையை வந்து வெட்டி இப்படி கையில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டை வந்து வச்சுட்டு போயிருக்கான். ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து காட்டினா இவங்க இந்த விசிட்டிங் கார்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காஃபி குடிக்கவான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணால் அவனுக்கு வந்து இவங்க பேங்க் வரப்போ கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன அவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறான். இவன் வந்து செம்மையாக கடுப்பாக கத்துறான். அவளை ஒரு நாள் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டு இதுக்காக வந்து என்ன வேணும்னே வந்து மாட்டி விட்றான் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கிறார். அன்றைக்கி வந்து அந்த மேனேஜர் அவர் இறந்தப்ப நீ வந்து பில்டிங்க்கு பணியாக என்ன செஞ்சுக்கிந்த அப்படின்னு இல்லை அந்த இடத்துக்கு ஒன்றும் கடிக்க போனேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஒழுங்கு முறையாக சொல்கிறியா இல்லை அப்படின்னு இல்லை அந்த பொண்ணோட வந்து நான் பேசிக்கினேன். அந்த டைம் வந்து ஒரு பெரிய ஹீரோ மைக்கு வந்து இந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து ஆனால் என்னால் அடிக்க முடியல அப்படின்னு இங்கிட்ட வந்து அந்த வெட்டப்பட்ட கை அதை காமிக்கிறான். காமிச்சோமே இவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான் இது ஏதோ ஒரு ரம்பத்தில் வச்சு தான் அறுத்துருக்கான் அப்படின்னு இதை எப்படி நீ கரெக்டாக சொன்ன அப்படின்னு நான் ஒரு கார்பெண்டர் அதனால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிவேன் அப்படின்னு சொல்ல அந்த டைம் இவன்ட்டு கையை பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் சொல்லுமே ஒரு பழைய வச்சு வந்து கட்டியிருக்கான். இந்த வச்சு நீ எவ்வளோ நாள் வச்சிருக்க அப்படின்னு இதை நான் முன்னிலேருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கை வெட்டுறப்ப இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இவங்களால எதுவும் பண்ணல. அதனால அதை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இவங்க வந்து வருத்தப்பட இதுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த டிடெக்டிவ் இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா இவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து நாங்கள் நிறைய டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கோம். இது மட்டும் இவன்ட்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டா இவனை தூக்கி உள்ளே வச்சிடும், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி வராங்க. இங்கிட்ட வந்து இந்த சைக்கோ இவன் என்ன செய்யறான்னா வெளில போலீஸ்காரவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அந்த இடத்துல டிமிக்கி கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து தப்பிச்சு நேராக வந்து நம்ம ஹீரோயின் தங்கியிருந்தான் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்க இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இல்லை நான் அந்த பொண்ணோட கசின் தான், எங்கள் அப்பா வந்து அரண்டாரு அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணோட அட்ரஸ் தரையிலுமா அப்படின்னு இவர் வந்து சரியான டீட்டெயில்ஸ்லாம் இல்லாமல் என்னால் தரையில்லான்னு சொல்ல இவன் வந்து இங்கிட்ட வந்து இவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஹீரோயின் வீட்டு ஓனர் அவர் வந்து ஒரு கீத்தாக இருக்க உனக்கு வேணா டூப்ளிகேட் கீ ஒன்று செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொடுத்துருப்போம். நம்ம ஹீரோயின் இவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சு அந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டு போது இவங்க டோருக்கு வெளியே யாரோ கொண்டு வந்து எதையோ வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க யாரோ ஒரு ஆள் வந்து ஏதோ டெலிவரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எடுத்து பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு ஃபோன் ஒன் பண்ணால் இதை வந்து அந்த சைக்கோ இவன் தான் அனுப்பியிருக்கான் போல். இவங்க தூங்குறப்ப எடுத்த ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. இவங்க இதை பார்த்து பயப்பட அந்த டைம் இவங்க ஃபோனுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறான். இவங்க அதை ஆன்சர் பண்ணால் அந்த சைக்கோ அவன் வந்து நிற்கிறான். இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரூமில் விட்டு வேந்து ஓடிறான். இவங்க வந்து பாத்ரூம் விட்டு வெளியே வரான். இவங்க இங்கிட்டேருந்து கத்துறாங்க, அவன் உள்ளே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க அங்கே இருப்பாங்களா அங்கேருந்து ஓடி வராங்க. இங்கிட்ட அந்த ஃபோனில் வேற கத்துறாங்க அவளை எதுவும் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து மேலே வந்து அந்த டோரை வந்து தட்டுறாங்க. இங்கிட்ட ஃபோனில் பார்க்குறாங்க அந்த சைக்கோ வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் மயக்க மருந்து கொடுத்து இவங்களோட காலை வந்து அந்த இடத்துல அறுத்து விட்டுருக்கான். கதவை அடி நடிச்சுக்கிட்டு போது இங்கிட்ட ஹீரோயின் மேலே ஒரு அடி விழுகுது. அந்த பக்கம் போய் விழுகிறான். யாருன்னு பார்த்தா அந்த காஃபி குடிக்க வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னாங்க அந்த சைக்கோ இவன் வந்து அடிக்கிறான். சும்மா எனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி கேஸ்லலாம் மாட்டி விட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு அடின்னு அடிச்சு இவங்களை வந்து இழுக்க அந்த டைம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் இவங்களாம் வந்துடுறான். இங்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இவனை அடித்து தரத்தன்னு இழுத்துட்டு போயிடா. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவன் இருக்க ஒரு இரும்பு எடுத்து அந்த டோரை அடிச்சுட்டு இவங்க உள்ளே வந்து பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இந்த ஃப்ரெண்டோட காலை இவன் வந்து அறுத்து போட்டிருக்கான். இவங்க இதை பார்த்து மிரண்டு போயிடான். இங்கிட்ட கட் பண்ணி இன்னொரு மர்ம நபர் ஒருத்தரை காட்டுறான். இவன் வந்து ஒரு வீட்டுக்கு போக இங்கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டிடெக்டிவ் இவர் என்ன சொல்கிறான்னா இப்படி தான் இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல். அவன் வீட்டில் இருக்க லேப்டாப்லேருந்து ஒரு சில ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி இவன் தான் அனுப்பி வச்சிருக்கான். நாளைக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிட்டும் அவன் செத்தான் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான்.
அவங்க கால்லாம் கட்டு போட்டிருக்கு. இவங்க அழுகுறாங்க. இப்படி தான் என்னால் தான் அந்த மேனேஜர் இவன் வந்து அறந்து போனான். இப்போ என்னன்னா உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இதுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை. காலில் வந்து அவன் முழுசாக வீட்டில் அதனால சின்னதாக ஒரு அடித்தான் பட்டிருக்கு. கொஞ்சம் நாள் சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்ணெல்லாம் தொடச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த டிடெக்டிவ் இவர் வந்து ஒரு பின் குயின் கேமரா வந்து இவர் கொடுக்குறாரு. இது ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுங்க, இதனால நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் தானே அப்படின்னு இவங்களும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து அதை செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரோம். அந்த இடத்துக்கு வந்து இவங்க பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மார்னிங் ஷிஃப்ட் பார்த்துக்கிற செக்யூரிட்டி அவன் அந்த இடத்துக்கு வரான். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு நீங்கள் இப்போ புதுசாக ஷிஃப்ட் ஆகி வந்துருக்கீங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது, ஒரு வழியாக பக்கத்துலேயே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறான். இவங்களுக்கும் விளங்குது. சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துடும். அந்த டைம் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள். என்னென்னா இவன் வந்து $3.20 அதுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறான். அது மட்டும் இல்லை கையில் வந்து இவங்க பார்த்து அவன் அந்த பழைய வச்சு அதையும் வந்து கட்டியிருக்கான். இதை பார்த்து மிரண்டு போயிடறான். அங்கேருந்து வரப்போ யோசிச்சுக்கிட்டே வரான் பாருங்க. இவங்க வந்து அந்த மேனேஜர் அவன் தான் கொலைகாரன் நினச்சான். அதுக்கப்புறம் இந்த காஃபி குடிக்கவான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணான். அவன் தான் நினச்சான். ஆனால் இவங்கெல்லாம் யாருமே இல்லை, இவன் தான் அந்த சைக்கோ. அந்த முதலாவது ஒரு பொண்ணை வந்து அடிச்சு கடத்தினா அவங்க வீட்டில் இருக்க கார்டு அதை தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது இவன் வந்து மிஸ் பண்ணியிருக்கான். இதை நம்ம ஹீரோன்னு கண்டுபிடிச்சிடான். அங்கேருந்து வீட்டுக்கு வரான். இவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா வேணாம்னு யோசிக்கிறான். ஏன்னா இன்னும் கரெக்டான ஒரு எவிடன்ஸ் வந்து இல்லை. அந்த டைம் இவங்களுக்கு வந்து வீட்டில் யாரோ இருக்குமே ஃபீல் ஆகுது. இவங்க வந்து அந்த கேமரா அதை எடுத்து செக் பண்ணால் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் இந்த சைக்கோ இவன் உள்ள வந்து நம்ம ஹீரோன்ட்டு கட்டில் கடியில் இவன் வந்து போயிருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் எப்படி பயப்படுறான்னு பாருங்க. அந்த இடத்துல அந்த கெட் ஃபுட் இதை வேற வச்சிருக்கான். இவங்க எந்திரிச்சு ஓடலான்னு சொல்லி வர இப்படி காலை பிடிக்கிறான் பாருங்க. இருந்தாலும் அந்த தட்டி விட்டு இவங்க ஓடி வர, ஆனால் அந்த கதவுல நிறைய லொக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இவங்களால திறக்க முடியல. பின்னாடி வந்து ஒரே அடி. அதுக்கப்புறம் என்ன தூக்கி போட்டு இவன் அங்கேருந்து வரான். நம்ம ஹீரோயின் ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு கண்ணை முடிக்கிறான். இவன் பக்கத்தில் தான் இருக்கான். ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சைக்கோதமாக பேச இங்கிட்ட வந்து இந்த போலீஸ்காரு இவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் இவங்க வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு நியூஸ் வந்து கிடைச்சது. அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ண சொன்னால் இந்த செக்யூரிட்டி இவன் தான் கல்பரேட்டிவ்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிச்சிடாரு. இங்கிட்ட வந்து போலீஸ்கார் இவனை பற்றி விசாரிச்சல இவன் ஒரு ரெசார்ட்டில் வேலை செஞ்சிருக்கான். அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. அதில் நிறைய பேர் மர்டர் ஆகி அவங்க டெட் பாடியை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டை வந்து மூடிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டலில் வேலை செஞ்சிருக்கான். அந்த இடத்துலேயே வந்து பொண்ணுங்க மிஸ்ஸிங் ஆகிருக்கான். இப்போ என்னன்னா இவன் கடைசியாக வேலை செஞ்ச அந்த ரெசார்ட்டில் ஒரு பொண்ணோட கை அறுக்கப்பட்டு இவங்களை வந்து கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் இவங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொன்னான். இவன் தான் அப்போ அவன் போல அப்படின்ற மாதிரி இவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்டுட்டு இவனை வந்து தேடி வர இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் இவங்க வந்து அழுகுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு இவன் சொல்கிறான், தனியாக இருக்கிறது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஏன் நாங்களாம் செக்யூரிட்டி, இதனால தான் நீங்கள் வந்து எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்களா, சரி இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தரேன், உனக்கு நான் அனஸ்தீசியா இது வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் தப்பிச்சு போகலாம், ஆனால் என்கிட்ட மாட்டினீங்கன்னா உன் கை கால் எல்லாத்தையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கை கட்டெலாம் ரிலீஸ் பண்ணி விட்றான். நம்ம ஹீரோன் அங்கேருந்து வந்து நடக்க முடியாமல் நடந்து இவன் வந்து கீழே விழுகிறான். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களாக விழுகுது. இருந்தாலும் இவங்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கிட்டு இங்கிட்டு நோட இவன் பின்னாடியே ஒரு லாந்தர் வேலை எடுத்துட்டு ஒரு பாட்டையும் படிக்கிறான். என் கையில் மாட்டினா உன் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறான். இவன் முத இந்த கொலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதான் சொன்னான் ஒரு ரெசார்ட். அந்த இடத்துல தான் இவங்க வந்து அடைச்சி வச்சிருக்கான் போல. எல்லா பக்கமும் டோர்லாம் வந்து லொக்காக இருக்குது. எங்கிட்டு போகிறேன்னு தெரியல. இவன் வேறு பக்கத்தில் அவனை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவனை இருக்க ஒரு ரூமில் போயிட்டு இவங்க வந்து டோர் லாக் பண்ணிடான். இவன் வந்து அந்த ரூமை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு கிட்ட வர அந்த டைம் வந்து உள்ளே யாரும் வந்து உடச்சிட்டு வரமே இந்த சைக்கோவை வந்து திரும்பி பார்க்குறான். என்னென்னா நம்ம டிடெக்டிவ் இந்த இடத்துல ஒரு வேலை இவன் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து தேடிட்டு வந்துட்டார். இங்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு அங்கே யாரோ உள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் தேடிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் இருக்க டோர் கிட்ட கரெக்டாக வந்து உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இங்கிட்ட ஹீரோயினுக்கு அழகிது அந்த டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு இவங்க நான் உள்ளே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்த அந்த டைம் பின்னாடி வந்து ஒரே அடி இவன் வந்து அடிக்கிறான் பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான கைகள் வந்து மாற்றி அடிச்சுக்கிறான். இங்கிட்ட டிடெக்டிவ் இவர் என்ன செய்யறா அவர்கிட்ட கன் எடுத்து இவன்ட்டு முட்டியில் வந்து சுட்டுறாரு. இவன் பயங்கரமாக கத்த சரி வந்துட்டு கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. அவனுக்கு கீழே ஒரு கோடலி ஒன்று இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வந்தா இந்த டிடெக்டிவ் இவர் ஒரு மாதிரி இருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த டிடெக்டிவே இந்த சைக்கை வந்து போட்டு தள்ளியிருக்கான். இவங்க இதை பார்த்துட்டு மேலே இவன் எந்திரிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கப்புறம் உன் கை கால்லாம் வெட்டப்போறேன்னு சொல்லிட்டு இவன் எங்கிட்ட வர அவனை இருக்க காப்பாட் அதை வந்து பிடிச்சி இழுத்துறான். இவன் வந்து கீழே வந்துடுறான். அவனை தான் அந்த டிடெக்டிவ் இவர்கிட்ட கன் இருக்கு இதை எடுத்து இவங்க வந்து இவனை சுடுறான். ஆனால் அதில் வந்து புல்லட்டே வந்து இல்லை. அவளை தான் முடிஞ்சு உன்னோட கையத்தான் முதல்ல வெட்டப்போறேன்னு சொல்லிட்டு அவனை இவங்க கிட்ட இருக்க கொடையில எடுத்து இவன் கையை வெட்ட வர இவங்க என்ன செய்யறான்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த டிடெக்டிவ் ஒரு முட்டியில சுட்டுருப்பாரு. அந்த காயத்தை பிடிச்சி அமுக்கி விட்றான். இவன் பயங்கரமாக கத்த இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க அங்கே வந்து ஓடுறான். ஆனால் இவன் பிடிச்சி ஒரு இடி இடிக்கிறான் பாருங்க. அவனை ஒரு பழைய கபட் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டு வந்துடுறான். அந்த கபட் வந்து அப்படியே சரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் மேலே விழுக அதுல வந்து ஒரு ஆணி இவன் கையில வந்து இறங்கியது. இவன் பயங்கரமாக வந்து கத்துறான். இங்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் அந்த கபட்டுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கான். இவன் அப்பயும் இவங்களை விடாமல் பக்கத்தில் வந்து ஒன்றும் பயப்படாத, இதுக்கப்புறம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என் கூட இருந்துறியா
அப்படின்னுவேன் இவன் வந்து சைக்கோத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனை வந்து அது கன் அதுவும் மாட்டுது. அது சுடாட்டி என்ன அதை திருப்பி இவன் மூஞ்சில் அடின்னு அடிச்சுட்டு இங்கிட்ட அந்த கபட்டை விளக்கிட்டு வரலான்னு வந்தா அவன் வந்து அந்த கையில் குத்திருக்க அந்த ஆணி அதை எடுத்துட்டு இங்கிட்ட வந்து இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னா பின்னாடி பார்க்குறவங்க ஒரு ஆணி ஒன்றுக்கு பிடிச்சி ஒரே அடி அவன் தலையில வந்து அந்த ஆணி இறங்கிது. இவன் கதை அந்த இடத்துல வந்து முடிய இங்கிட்டு கத்துறாங்க பாரு ஒரு கத்து. அப்படியே வந்து கட் பண்ணி மேலே அந்த கபட்டை காமிச்சிட்டு இங்கிட்டு கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறான். நம்ம ஹீரோயின் இவங்க வந்து ஒரு நார்மலான லைஃப்க்கு வந்து திரும்பிட்டாங்க. இவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு வரான். அம்மா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க வேணாம் என் கூட வந்து இருன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்க பெட்டுக்கிட்ட வந்து உட்காடுறான். எல்லாம் முடிஞ்சு தான் இருந்தாலும் பழசெல்லாம் எப்படி மறைக்கலாம், அதனால கட்டில் கடியில் யாராச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க யார் மேலே. அதுக்கப்புறம் அங்கேருந்து போக இப்படியே அந்த இடத்துல அந்த படத்தை முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.